ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு வாங்க வீடியோக்குள்ள பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் எந்த பொருளை வச்சு பண்ண போகிறோன்னா, மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுவும் சாப்பிட்டுட்டு மீத உள்ள பிஸ்கெட்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பிஸ்கெட் தான் இதில் ஒரு 40 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்க அளவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவில் கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்து இதே அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப உடைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி விட்டுக்கோங்க. எல்லா பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி நல்லா உடச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் வாயில் வச்சோன்னா கரைகிற மாதிரி இருக்கும். இப்போ பிஸ்கட் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த பொருள் பால் பவுட்ரு தான் சேர்க்க போகிறேன். பால் பவுடர் 40 பிஸ்கெட்டுக்கு அரை கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அரை கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன கட்டிகள் கூட இல்லாத அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பால் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் பவுடரை இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இருந்தால் இது போல் நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இது சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிரப் பண்ணுறதுக்கு சர்க்கரை பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் சிரப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது போல் குட்டி குட்டி பபிள்ஸ் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் கொட்டி வைக்க போகிற ட்ரேயில் இது போல் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் ட்ரேயில் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த ட்ரேயில் நம்மளுக்கு தேவையான நட்ஸ்லாம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை இதில் சேர்த்து நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ இது போல் நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் ட்ரையை இது போல் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது நல்லா 1/2 மணி நேரம் ஆறணும், ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் தான் பீஸ் போட முடியும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட்டை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை பீஸ் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பீஸ் போட வருதுன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பிஸ்கட் மில்க் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.